ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ 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 ವೆಂಕಟರಮಣ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ கோவிந்தா என்று சொல்லுங்கோ, தேவன் திருமலை செல்லுங்கோ. கோவிந்தா என்று சொல்லுங்கோ, தேவன் திருமலை செல்லுங்கோ. அந்த ஏழுமலை யானை பாருங்கோ, அந்த ஏழுமலை யானை பாருங்கோ. அவன் பூமணி தாளினை வணங்குங்கோ, அவன் பூமணி தாளினை வணங்குங்கோ. கோவிந்த கோவிந்த வெங்கடரமணா கோபால கிருஷ்ணா கோவிந்த கோபால கிருஷ்ணா கோவிந்த. ஹரியோ வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று ராமாயணம் 23வது நாள். 23வது நாள் ராமாயணம். பரதன் ராமனை தேடி தன்னுடைய படையோடு, தன்னுடைய அன்னையோடு, மந்திரிகளோடு, குருமாரோடு, ஒரு பெரிய பரிவாரங்களோடு ஆரண்ய காண்டத்துக்கு வனத்துக்கு செல்கிறான். சித்திரக்கூடத்தில் ராமனை சந்திக்கிறான். ராமன் அவர்களை வரவேற்று அமர வைத்து அந்த பல நாள் பார்க்காத அந்த பாசத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்போது ராமன் கேட்கிறான், பரதா, நீ இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசன், கோசல நாட்டு அரசன். நீ என்ன சந்நியாசியை போல் காவியுடை அணிந்து கொண்டு இங்கே கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறாய்? என்ன இது, என்ன கோலம் இது என்கிறான் ராமன். அப்போது பரதன் சொல்கிறான், ஐயோ அண்ணா, நீயல்லவா இந்த நாட்டினுடைய அரசன், நீயல்லவா இந்த அரியணையில் அமர வேண்டும். அப்படி இருக்கும்போது நான் அமரலாமா? நீயோ தந்தையினுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக கானகம் வந்து விட்டாய், எதையும் பற்றியும் கவலைப்படாமல். தந்தையோ உன் பிரிவை தாங்காமல் அவர் போக வேண்டிய வர முடியாத இடத்துக்கு போய்விட்டார். நானோ பட்ட மரம் போல துடித்து கொண்டிருக்கிறேன் என்றான். அப்போதுதான் ராமனுக்கு தசரதன் இறந்த செய்தி தெரியும். இதை கேள்விப்பட்ட உடனே ராமன் பச்சை மரம் விழுவது போல் விழுந்தான். அந்த தேங்கி தேங்கி அழுதான். ஐயோ தந்தையே, நீங்கள் போய்விட்டீர்களே. நான் 14 ஆண்டுகள் உங்களுடைய சத்தியத்தை, உங்களுடைய வார்த்தையை காப்பாற்றிவிட்டு வந்து உங்களிடம், தந்தையே உங்கள் ஆணையை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லி நான் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று எண்ணினேனே. இனி நான் யாரிடம் ஆசீர்வாதம் வாங்குவேன்? யாரையை தந்தை என்று கூப்பிடுவேன்? ஐயோ, இப்படி நடந்து விட்டதே என்று ராமன் வருந்தினான், கண்ணீர் விட்டு கதறினான். அப்போது அங்கு கூடியிருந்த அனைவரும் அழுதார்கள். லட்சுமணனும் பரதனும் சத்ருக்கனும் தன்னுடைய 3 தாய்மார்களும் எல்லாரும் கதறினார்கள். ஒரு சோகமயமாக மாறியது அந்த இடம். பிறகு வசிஷ்டர், ராமா, எல்லாம் நடக்க வேண்டியது நடந்து கொண்டிருக்கிறது, இது இயற்கையின் விதி, இதை யாராலும் மாற்ற முடியாது. பரதனும் சத்ருக்கனும் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச் சடங்கெல்லாம் செய்து விட்டார்கள். நீயும் லட்சுமணனும் முதல் அந்த வேலையை முடியுங்கள், சென்று வாருங்கள், சென்று அந்த மந்தாகினி நதியிலே உடனே அந்த வேலையை முடி என்று சொன்னார்கள். ராமனும் லட்சுமணனும் போய் ஸ்நானம் செய்து சூரியனை பார்த்து தண்ணியால் மந்தனம் செய்து அதற்கு பின்னாடி எள்ளும் தண்ணியும் கொடுத்து தசரதனுக்கு இறுதியாக செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கெல்லாம் செய்தார்கள். செய்துவிட்டு அவர்கள் அந்த பிறகு அந்த
அந்த சாலைக்கு, அதாவது ராமன் கட்டிய அந்த அந்த ஓலையால் இலையால் கட்டிய அந்த வீட்டுக்கு திரும்பினார்கள். அப்போது கோசலை சுமித்திரிடம் சொல்கிறார், சுமித்ரா, இந்த நதியிலிருந்து தான் தினமும் ராமன் லட்சுமணன் எல்லாம் குளிப்பார்களாம். இந்த நதியிலிருந்து தான் குடிப்பதற்கு ராமன் லட்சுமணனுக்கு உன்னுடைய மகன் தண்ணி எடுத்து கொண்டு போவானாம். தண்ணி குடத்தை எடுத்து தோளில் வைத்து கொண்டு இங்கிருந்து அங்கே அந்த பரனுக்கு சுமந்து போவானாம் என்றான் கோசலை. ஐயோ, மாளிகையில் எப்படி வாழ்ந்தான், ஆனால் இங்கே தண்ணீர் குடம் சுமக்கிறானே என்று கோசலை அழுகிறாள். ஆனால் சுமித்திரை சொல்கிறாள், இல்லை அக்கா, அவன் கடமையை செய்கிறான், அவனுடைய கடனை செய்கிறான், அது ஒன்று தப்பில்லை என்று பேசினார்கள். அப்போது அங்கே ஒரு உருண்டை வைத்திருக்கிறது, அந்த அரிசி மாவு உருண்டை, அதுக்கு பக்கத்தில் எள்ளு போட்டிருக்கிறது, ஒரு கள்ள உருண்டையும் வைத்திருக்கிறார்கள். பார்த்தியா, இறந்த ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டியது இது. இறந்த அரசனாக இருந்தாலும் இறந்த ஆத்மாவுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் கொடுக்க முடியும். உயிரோடு இருக்கும் வரை ஒவ்வொருத்தரும் நான் பெரியவன், நீ பெரியவன், நான் அரசன், நீ சாதாரண ஆளு என்று இங்கே என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது, எத்தனை வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இறந்து போனால் ஆத்மா ஒன்றுதான், ஆத்மாவில் வித்தியாசமில்லை, வேறுபாடில்லை. அதுக்கு கொடுக்க வேண்டியது இந்த எள்ளும் தண்ணியும் தான் என்று கோசலை சொன்னால் அதை புரிந்து கொண்டு தலையாட்டினார்கள் கைகேயியும் சுமித்திரையும். சரி, நாம் போவோம் வாங்க என்று அந்த பரணசாலைக்கு இவர்களும் போனார்கள். அங்கே 3 தாய்மார்கள் அமர்ந்தார்கள், 4 பிள்ளைகளும் அமர்ந்தார்கள். வசிஷ்டர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறார். அப்போது சுமிந்திரர் மந்திரி பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்படி உட்கார்ந்திருப்பதை பார்த்த அந்த கோசல நாட்டு மக்கள் இனி என்ன நடக்கப் போகிறதோ பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் எல்லோரும் அங்கு கூடி ஓடி வந்து, படை வீரர்கள், மக்கள் எல்லாரும் வந்து சுற்றி நின்று கொண்டார்கள். இங்கே நடக்கப் போவதை பார்க்க வேண்டும். ராமன் பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொள்கிறானா, நாட்டு அரசனாக ஏற்றுக்கொள்கிறானா என்று ஆவலோடு அங்கு ஓடி வந்து அதை பார்க்கிறார்கள். அப்போது, பரதா, நீ உடனே நாட்டுக்கு செல்ல வேண்டும். நாடு, அரசன் இல்லாத நாடு ஒரு நற்கதி அடையாது. நாட்டில் என்னவென்றாலும் நடக்கலாம். இதுதான் கயவர்களுக்கு ஒரு வழி என்று வந்துவிடும். ஆகவே உடனே நீ போய் தந்தையினுடைய வார்த்தையை நிறைவேற்று. 14 ஆண்டுகள் நான் இந்த காட்டை ஆண்டு முடித்துவிட்டு, வனவாசம் முடித்துவிட்டு வந்துவிடுகிறேன். அதுவரை இந்த நாட்டினுடைய அரசன் நீதான். இது தந்தையினுடைய வாக்கு, சென்று வா என்கிறார். ஐயோ அண்ணா, நான் எப்படி வாழ முடியும்? என் தாயினுடைய துக்கத்தால், தாயினுடைய ஆசையால் தந்தையை இழந்தேன். இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை, ஒரு கட்டளையை நான் ஏற்கக்கூடிய நிலையில் இருக்கிறேனா? செய்த தவறை எண்ணி குமருகிறாள் என் தாய். அவள் செய்த ஒரு நிமிடத்தில் செய்து முடித்து விட்டாள். ஆனால் நான் வாழ்க்கை முழுவதும் அந்த பழிச்சொல்லை நான் ஏற்க வேண்டுமா? இது தேவையா என்று கதறினான் பரதன். பாசத்தின் மறு உருவமுடா நீ. தம்பி, உன்னுடைய பாசம் புரிகிறது, உன்னுடைய அன்பு புரிகிறது. அண்ணா, அரசபையில் அரியணையில் அமர வேண்டியவன் நீ. மூத்த மகன்தானே இந்த நாட்டில் அரசனாக வேண்டும். இதுதானே தர்மம், இதுதானே காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க நீ இருக்கும்போது நாம் போய் அந்த அரியணையில் உட்காருவது தர்மமா? நம் குலத்துக்கு பெருமையா? சொல்லுங்கள் என்று கதறுகிறான் பரதன். அப்போது ராமர் சொல்கிறார், தம்பி, இது என்னுடைய ஆசையோ உன்னுடைய ஆசையோ அல்ல, இது இயற்கையின் விதி, நம் தந்தையினுடைய கட்டளை. 14 ஆண்டுகள் நான் காட்டில் இருக்க வேண்டும், 14 ஆண்டுகள் நீ நாட்டை ஆள வேண்டும் என்பது தந்தையினுடைய கட்டளை. தந்தை சொல் ஒரு மந்திரம். நாம் தந்தை சொல்லை மீறலாமா? சொல். சத்தியம் தவறலாமா? சொல். ஆகவே நாட்டை ஆள வேண்டியது நீ என்று சொல்கிறார். இது நியாயமா என்று கதறுகிறான். அப்போ வசிஷ்டர் ஏதோ சொல்ல வருகிறார். இல்லை ராமா, அப்போது தந்தை விரும்பவில்லை, ஆனால் அவள் தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். இப்போ அந்த தாயும் விரும்பவில்லை.
அவளும் செய்த தவறை உணர்ந்து விட்டு கதறுகிறாள். இங்கே பார். ஆகவே இது திரும்பி நீ வருவது ஒரு மாற்று தர்மம், அதில் ஒன்றும் தப்பில்லை என்றார் வசிஷ்டர். குலகுருவே, இது தர்மம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் இல்லை என்றால் என் நாட்டை ஆள என் குடும்பத்தில் யாரும் இல்லையா? எதற்காக இந்த மாற்றம்? வேண்டாம். சத்தியம் ஒருபோதும் மாறக்கூடாது. சத்தியம் ஒருபோதும் தவறக்கூடாது. வார்த்தை சத்தியம். என் தாய்க்கு என் தந்தை கொடுத்த வாக்குறுதி சத்தியம். அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவது ஒரு தனையனுடைய, ஒரு மகனுடைய கடமை. ஆகவே நான் அந்த கடமையிலிருந்து மீறலாமா? சொல்லுங்கள் என்று கூறினான் ராமன். இது குருதேவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் அப்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஜனகர் அந்த இடத்துக்கு வருகிறார். இது வால்மீகி ராஜாஜி எழுதிய ராமாயணத்தில் வரவில்லை. அது ராஜாஜி எழுதிய ராமாயணத்தில் அது வரவில்லை. ஆனால் வால்மீகி எழுதிய ராமாயணம் என்று வேறொரு சுருக்கமான ஒரு கதை படித்தேன். அதில் இந்த சம்பவம் வருகிறது. இந்த நேரத்தில் ஜனகர் அங்கே வருகிறார். அப்போது வசிஷ்டர் சொல்கிறார், ஜனகர் வருகிறார். அவர் மிகப்பெரிய ஒரு அரசன் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஞானியும் கூட. ஆகவே அவருடைய யோசனைப்படி நீங்கள் 2 பேரும் கேட்கணும். நாளைக்கு இந்த சந்திப்பை வைத்துக்கொள்வோம் என்று அந்த இடத்தில் அந்த விவாதத்தை முடித்து விடுகிறார்கள். ஜனகர் வருகிறார். தன் மகளை அயோத்தி மன்னருக்கு அரண்மனையில் வாழ வேண்டும் என்று அனுப்பிய மகள் இங்கே காட்டில் ஒரு பரணசாலையில் வாழ்வதை பார்த்து துடிக்கிறார். ஆனாலும் கூட இது இயற்கையின் நீதி என்பதை அவர் ஞானி உணருவார். எல்லாத்துக்கு ஆறுதல் சொன்னார். கவலைப்படாதீர்கள் என்றார். எல்லாரும் கூடினார்கள், பேசினார்கள், அழுதார்கள், சந்தோஷமாக சிரித்தார்கள். அடுத்த நாள் அந்த சபை கூடியது. ஜனகர் நடுவராக அமர்ந்திருந்தார். ஜனகர் பக்கத்தில் வசிஷ்டர் அமர்ந்திருந்தார். மக்கள் என்ன நடக்கப் போகிறதோ என்று எல்லாரும் கூடியிருந்தார்கள். இப்போது உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் என்று சொல்லும்போது பரதன் சொல்கிறான், என் அண்ணன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். வரம் கேட்ட விரும்பிய என் தாய் இப்போது அழுதுகிறாள், புலம்புகிறாள். அவளை புரிந்து கொள்ள வேண்டும். அவள் வார்த்தையால், அவளுடைய வரத்தால் நான் ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளானேன். இந்த ஊர் உலகம் என்னை பழித்து பார்க்கும். அந்த இழிவு நிலைக்கு நான் தள்ளப்படலாமா? அந்த இழிவு நிலைக்கு நான் ஆளாகலாமா? அதுவும் மூத்த மகனல்லவா அரியணையில் அமர வேண்டும். அவனை விட்டுட்டு அவன் காட்டில் அலையும் போது, இந்த மாளிகையில் வாழ்ந்தவன் இந்த பரணசாலையில் வாழும்போது நான் எப்படி அரண்மனையில் உட்கார முடியும்? சொல்லுங்கள். ஆகவே இந்த நாட்டை ஆள அண்ணன் வர வேண்டும். மீண்டும் அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைத்து, அவர் தந்தையினுடைய சொல்படி 14 ஆண்டுகள் ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கையை நான் மேற்கொள்கிறேன். எனக்காக அண்ணன் ஆட்சியை ஆள வேண்டும் என்று சொல்லி முடித்தான் பரதன். ராமா, நீங்கள் சொல்லுங்கள் என்றான். ராமன் சொன்னான், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொல் மந்திரம். தாயிடமிருந்து பாசத்தை கற்றுக்கொள்ளலாம், தந்தையிடமிருந்து அறிவை கற்றுக்கொள்ளலாம். ஆகவே தந்தை அவர் சொல் மந்திரம். அந்த மந்திரத்தை நான் மீறலாமா? அந்த சத்தியத்தை நான் மீறலாமா? 14 ஆண்டுகள் என் முறைப்படி அதை முடிப்பதே என்னுடைய சத்தியம், அதுவே தர்மம். ஆகவே இதை நான் மீறலாகாது என்கிறான் ராமன். அப்போ ஜனகர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாளே வசிஷ்டர் சொல்லிவிட்டார். ஆனால் இப்போ ஜனகர் என்ன சொல்லப் போகிறார் என்று ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். இன்றைய டிவியாக இருந்தால், இன்றைய காலமாக இருந்தால், யூடியூப் சேனல்களிலும் சரி, செய்தி சேனல்களும் சரி, உடனே சன் டிவி மாதிரி இருக்கிற டிவி சேனல்கள்லாம் உடனே நியூஸ் போட்டுருவாங்க. புதிய தகவல்னு ஒரு தலைப்பு போட்டுருவாங்க. என்ன போட்டுருவாங்க? ஜனகர் ராமனுடைய மாமனார் தன்னுடைய மகள் காட்டில் அலைவதையோ, தன்னுடைய மருமகன் காட்டில் அலைவதையோ அவர் விரும்புவாரா? விரும்ப மாட்டார். ஆகவே தீர்ப்பு ராமனுக்கு ஜாதகமாகத்தான் வரும் நாளை என்று பிரேக்கிங் நியூஸ் போட்டுருவாங்க. ஆனால் அங்கே நடப்பது என்ன? ஜனகர் என்ன சொல்கிறார்? பரதா, பாசத்தின் மறு வடிவம் நீ. பாசத்துக்கு ஒரு உதாரணம் காட்ட வேண்டுமென்றால் உன்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது.
அதே போல ராமன் சத்தியத்தின் மறு உருவம், சத்தியம் தவறாத நடப்பவன். சத்தியத்தினுடைய வடிவம் என்றால் ராமா என்று சொல்லலாம். ஆகவே பரதா, மூத்தவன் ஒரு வீட்டில் தந்தை இறந்து விட்டால் அந்த வீட்டில் மூத்த தனையன் தந்தைக்கு நிகராக, தந்தைக்கு ஒரு தந்தை போலவே மாறிவிடுகிறான். அவன்தான் மீண்டும் தந்தையின் இடத்திலிருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறான். அவனை தந்தை என்ன சொல்வது கேட்டு செய்வார்களோ அதே போல் அந்த மூத்தவன் சொல்வதையும் அந்த குடும்பமே கேட்டு நடக்கும். அதுதான் தர்மம். நீ எதற்கு எனக்கு என்மேல் பழி சொல், எனக்கு இழிவு, இப்படியெல்லாம் நீ எதற்காக எனக்கு எனக்கு என்று நினைக்கிறாய்? எல்லாம் உன்னுடைய அண்ணன் ராமன், எல்லாமே அவனே. ஆகவே நீ ராமனை சரணடைந்து விடு, அவன் என்ன சொல்கிறானோ கேள் என்று தீர்ப்பளித்தார். நான் எனது என்று எதற்காக நினைக்கிறாய்? நீ ராமனிடம் சரணடைந்து விடு, அவன் என்ன சொல்கிறானோ அதை கேள் என்றார். இதுதான் தீர்ப்பு. பாருங்கள், ஜனகர் மிகப்பெரிய ஞானி. அவர் அரசனாக இருப்பதற்கு பொருத்தமில்லை. ஞானியாக, மிகப்பெரிய ஒரு சந்நியாசியாக வாழ வேண்டும். அவர் வாழ்க்கையா ஒரு ஆன்மீக வாழ்க்கை. அவர் வரும்போது இன்னொரு முறை பார்ப்போம். அப்போது பரதன் எழுந்திருக்கிறான். தன்னுடைய கிரீடத்தை, அங்கிருந்து கொண்டு வந்த அந்த கிரீடத்தை கையில் ஏந்தி ராமனிடம் போய் மண்டியிட்டு, அண்ணா இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய அந்த கிரீடத்தை கையில் நீட்டுகிறான். நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன் தம்பி என்று அவனை தூக்கி கட்டி தழுவி, தம்பி இதை ஏற்றுக்கொள்வேன், நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் 14 ஆண்டுகள் கழித்து, அதுவரை இந்த நாடு உனதல்ல, என்னுடையது, என்னுடைய பிரதிநிதியாக நீ இந்த நாட்டை ஆளு போ என்று கட்டளையிடுகிறார். என்றால் நீங்கள் உட்கார வேண்டிய இடத்தில் நான் உட்கார மாட்டேன், நீங்கள் அரசனாக வாழ வேண்டிய வீட்டில் நான் வாழ மாட்டேன். நான் உங்களுடைய அரியணையில் உங்களுடைய பாதகையை தாருங்கள், அதை வைத்து நீங்கள் இருப்பதாகவே நினைத்து, நீங்கள் கட்டளையிடுவதாகவே நினைத்து, உங்கள் கட்டளைப்படி நான் இந்த நாட்டை ஆளுவேன் என்று சொல்லி ராமனுடைய செருப்பை, அந்த பாதகையை வாங்கி வணங்கி அதை கையில் எடுத்து தலையில் வைத்து ராமனை 3 முறை சுற்றி வலம் வந்து சென்று வருகிறேன் என்று பரிவாரங்களோடு சித்திரக்கூடத்திலிருந்து திரும்புகிறான் பரதன். மேற்கொண்டு நாளை பார்ப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம் ராம் ராம்.